வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மேத்ஸ் சார் மோகன் சார் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் செட்ஸ் பார்த்துருந்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம், ப்ராப்ளம்லாம் பார்த்துருந்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம் பார்த்துருந்தோம். ஹோம்ஒர்க் செஞ்சுருந்தீங்க, சில பேர் செஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அது எப்படியே திரும்ப திரும்ப அந்த டெஃபினேஷன்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தோம்னாக்க அடுத்த டாபிக் அதில் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு அப்படின்னுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரிலேஷன்ஸ், அதாவது தொடர்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அது எங்கே டிஃபைன் பண்ணுறோம்னா, ரெண்டு நான் எம்டி செட்டில். இப்போ ஏபிங்கிற ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு செட்டில் இருந்து ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி டிஃபைன் பண்ண, A to B is defined as a subset of the Cartesian product of A and B. அதாவது A, Bங்கிற ரெண்டு நான் எம்டி செட்டுடைய கார்டீசியன் ப்ராடக்ட். அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி செஞ்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, A, B, ஏல உள்ள எலமெண்ட், பியில் உள்ள எலமெண்ட், இதெல்லாம் ஆர்டர்டு பெருசாக எழுதுவோம். இது கார்டீசியன் ப்ராடக்ட்டு. அந்த கார்டீசியன் ப்ராடக்டோடைய சப்செட்டை தான் நம்ம ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிலேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் சிம்பாலிக்கலி ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள் டெஃபினேஷன். லெட் ஏ அண்ட் பி be any two non-empty sets. A relation R from A to B is defined as a subset of the Cartesian product of A and B. Symbolically, R is a subset of A cross B. அதாவது தமிழ் மொழியை பாருங்க, A மற்றும் B என்பவை இரு வெற்றற்ற கணங்கள் என்க. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்பு. நம்ம தொடர்பு தான் ரிலேஷன். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க ரிலேஷன் தான் நம்ம வேர்டை பயன்படுத்துவோம், அதாவது தொடர்பு. அந்த ஆர் என்பது ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்களின் உட்கணமாகும். ஓகேங்களா? குறியீட்டின்படி ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது ஆர் வந்து ஏ கிராஸ் பியுடைய உட்கணம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஃப்ரம் ஏ டு பி. ஏயிலிருந்து பிக்கு ஒரு ரிலேஷன். அதே மாதிரி அந்த செட்டு பார்த்தோன்னா பியிலேருந்து ஏக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு ரிலேஷனை கம்பேர் பார்த்தோன்னா ரெண்டும் டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஏ ரிலேஷன் ஃப்ரம் பி டு ஏ. ஏ டு பியிலேருந்து ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம், பி டு ஏலேருந்து ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ரெண்டும் பார்த்தோன்னா அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்பும் பியிலிருந்து ஏக்கு வரையறுக்க தொடர்பும் வெவ்வேறானவை. ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் சார்பகம். இப்போ டொமைன்னா என்ன, இந்த செட், ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டு ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, செட் ஏ such that A, B belongs to R for some B belongs to set B is called the domain of the relation. அதாவது ஒரு ரிலேஷன் ஏ பிங்கிற ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம். அதில் அந்த ஏ பியில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு செட்டுடைய எலமெண்ட்டு. அந்த ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த செட்டுக்கு பேர் தான் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஆர்டர் பேர், அதாவது அந்த ரிலேஷனுடைய டொமைன். அதில் பி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட், அது எந்த ஒரு எலமெண்ட் வேணுமா இருக்கலாம். அப்போது செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் அதிலே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் பேர், அந்த வரிசையிட்ட ஜோடியுடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட்டோடைய செட்டு சேர்ந்து தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க வீச்சகம், தொடர்பின் சார்பகமானது கார்ட்டீசியன் பெருக்களின் முதல் கணத்தின் உட்கணமாகவும் தொடர்பின் வீச்சகமானது இரண்டாவது கணத்தின் உட்கணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வழக்கமாக இரண்டாவது கணத்தை தொடர்பின் துணை சார்பகம் என அழைக்கலாம். ஓகேயா? அப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த ரிலேஷன்ஸில் இன்னொரு 3 டெஃபினேஷன் இருக்குது. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 13ல் லாஸ்ட்டு 3 பரவல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க என்னென்ன ரிலேஷன் சொன்னோம்னா எம்டி ரிலேஷன், எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன், யூனிவர்சல் ரிலேஷன். இந்த 3 ரிலேஷன், அதாவது எம்டிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வெற்று தொடர்பு, அது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது உச்ச தொடர்பு, யூனிவர்சல் ரிலேஷன்ஸ் அனைத்து தொடர்பு. இந்த ஒரு 3 டெஃபினேஷன்ஸ். இதை பாருங்கள், தமிழ் மொழி வந்து பேஜ் நம்பர் 18ல், அதாவது ஒரு செட்டு ஏன்னு எந்த ஒரு செட்டு வேணுமோ எடுத்துக்கிறோம், அந்த செட்டு அதே செட்டுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ. அந்த ஏ கிராஸ் ஏயும் பைங்கிற எம்டி செட்டு, பைங்கிற எம்டி செட்டும் ஏ கிராஸ் ஏயும் இந்த ஏ கிராஸ் ஏக்கு சப்செட்டாக தான் இருக்கும். ஏ கிராஸ் ஏக்கு சப்செட் எது? பையும் ஏ கிராஸ் ஏயும் ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாக தான் இருக்கும். இந்த 2 ரிலேஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன், அதாவது உச்ச தொடர்பு. பை ஏ கிராஸ் ஏ இந்த ரெண்டும் சேர்ந்தது உச்ச தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ். இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பை மட்டும் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எம்டி ரிலேஷன்ஸ், வெற்று தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏ கிராஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏ கிராஸ் ஏக்கு பார்த்தீங்கன்னா அது ஏ கிராஸ் ஏ தான் நம்ம யூனிவர்சல் ரிலேஷன்ஸ், அதாவது அனைத்து தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 3 டெஃபினேஷன் நான் இதில் கொடுக்கல, நீ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன் பை ஏ கிராஸ் ஏ, இந்த 2 ரிலேஷனும் சேர்ந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டு. இந்த பையும் ஏ கிராஸ் ஏயும் சேர்ந்த அந்த செட்டுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன். பை மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, எம்டியாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது பேர் எம்டி ரிலேஷன். அந்த ஏ கிராஸ் ஏக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிலேஷன். ஓகே, டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ், அதாவது தொடர்புகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அடிப்படை தொடர்புகள் என்ன? பேசிக் ரிலேஷன்ஸ். இப்போ பேசிக் ரிலேஷன்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு செட்டு எஸ்ன்னு ஒரு செட்டு எடுக்கிறோம். லெட் எஸ் பி எனி நான் எம்டி செட். அது மொத்தம் ஒரு நான் எம்டி செட், வெற்றற்ற ஒரு கணம் எஸ். லெட் ஆர் பி ஏ ரிலேஷன் ஆன் எஸ். இந்த எஸ்ஸில் ஒரு ரிலேஷன் ஆறுங்கிற ஒரு ரிலேஷனை எடுக்கிறோம். தென் the relations reflexive, symmetric, transitive are called basic relations. அதாவது நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லும்போது தற்சுட்டு தொடர்பு தான் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்ங்கிறது சமச்சீர் தொடர்பு. டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறது கடப்பு தொடர்பு. இந்த 3 தொடர்புகளும் அடிப்படை தொடர்புகள், பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த பேசிக் ரிலேஷன்ஸில் பார்த்தோன்னா முதல்ல ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு தொடர்பு. இப்போ தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொன்னோம்னாக்க the relation R is said to be reflexive if A is related to A for all A belongs to S, that is A, A belongs to R. அதாவது இந்த ரிலேஷன் R is said to be reflexive if A is related to A for all A belongs to S, A, A belongs to R. அதாவது அனைத்து A belongs to Sக்கும் A ஆனது Aயினுடைய தொடர்புடையதாக இருந்தால் R ஆனது தற்சுட்டு தொடர்பு எனப்படும். அதாவது A, A belongs to R. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, எஸ்ங்கிற ஒரு நான் எம்டி செட்டு. ஏதோ அந்த செட்டிலிருந்து ஏதோ ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், அந்த ஏக்கு ஏஏ ரிலேட்டடாக இருக்கு, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அந்த ஏக்கு ஏயோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை ஆர், அந்த ரிலேஷன் ஆர் வந்து என்ன சொல்லுவோம்னாக்க ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு தொடர்பு எனப்படும். ஓகேங்களா? தட் இஸ் ஏ, ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஏ, ஏ. பின்னு எடுத்துட்டோம்னா பி, பி. சின்னு எடுத்துட்டோம்னா சி, சி பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். அந்த எலமெண்ட்டோடவே ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த எலமெண்ட்டுக்கே ரிலேட்டட்னு சொன்னோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க சிமெட்ரிக். சிமெட்ரிங்கிறது சமச்சீர் தொடர்பு. இப்போ சமச்சீர் தொடர்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க அதே ஒரு ரிலேஷன் ஆர் எடுக்கிறோம். ஆர் இஸ் said to be symmetric if A is related to B implies that B is related to A. That is A, B belongs to R implies B, A belongs to R. அதாவது சமச்சீர் தொடர்பு அது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிலேஷன் ஆறுங்கிற ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா A is related to B, அது அந்த ரிலேஷன்ஸில் A, B belongs to R, அதாவது A is related to B அப்படின்னு சொன்னோம்னா B is related to A, அது B, A belongs to R இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் சமச்சீர் தொடர்பு. ஓகேயா? A ஆனது B யுடன் தொடர்புடையது எனில் B ஆனது A யுடன் தொடர்புடையதாக அமையும் என்றால் R ஆனது சமச்சீர் தொடர்பு, அதாவது சிமெட்ரிக் எனப்படும். அதாவது A, B belongs to R implies B, A belongs to R எனில் R சமச்சீர் தொடர்பு எனப்படும். ஓகேங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்சிவ் பார்த்தோம். அடுத்து சிமெட்ரிக் பார்க்குறோம். ரிஃப்ளெக்சிவ்ங்கிறது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா A, A belongs to R, ஏக்கு ஏஏ ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் A, A belongs to Rன்னு சொன்னோம்னா R is reflexive. அதே மாதிரி A, B belongs to R எடுத்துட்டோம்னா B, A belongs to Rன்னு எடுத்தோம்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் சமச்சீர். அடுத்து டிரான்சிட்டிவ் கடப்பு தொடர்பு. இந்த கடப்பு தொடர்பு அதாவது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரிலேஷன் ஆர் எடுக்கிறோம். இந்த ஆர் வந்து எப்போ டிரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம்னா A is related to B and B is related to C implies that A is related to C. அதாவது A வந்து Bக்கு தொடர்பாக இருக்கு, B வந்து Cக்கு தொடர்பாக இருக்கு அப்படின்னா A Cக்கு தொடர்பாக இருந்தா R is transitive கடப்பு தொடர்பு. ஓகேங்களா? அது A, B, C belongs to R. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே பி இருக்கா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் கூடிய செகண்ட் எலமெண்ட்டும் ரிலேட்டடாக இருக்கணும். அதாவது A, C பிலாங்ஸ் அதுவும் ஆரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷன் சொல்லுவோம் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சமான தொடர்பு. இப்போ சமான தொடர்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறது எனி செட்டு, லெட் எஸ் பி எனி செட். ஏ ரிலேஷன் ஆன் எஸ் இஸ் said to be an equivalence relation if it is reflexive, symmetric and transitive. அதாவது எஸ் என்பது ஏதேனும் ஒரு கணம் என்க எஸ்ஸில் உள்ள ஒரு தொடர்பு ஆர் தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடற்பு தொடர்புடையதாக இருப்பின் அது சமான தொடர்பு எனப்படும். அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ஒரு செட்டு எஸ்ஸு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ரிலேஷன் ஆன் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும். எஸ்ஸுங்கிற செட்டிலிருந்து ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன், அந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ரிலேஷன் என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். என்னென்னு சொல்லுங்கள்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த 3 ரிலேஷனும் இருந்தால் அந்த ரிலேஷன் என்ன சொல்லணும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது தற்சுற்று சமச்சீர் கடப்பு தொடர்பாக இருப்பின் அந்த ரிலேஷன் என்ன சொல்லுவோம்? சமான தொடர்பு. ஓகேங்களா? சரி,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ரிலேஷன் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால். ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன். இப்போ ரிலேஷன் சொல்லும்போது 2 செட் எடுக்கிறோம். ஏபிங்கிற 2 நான் எம்டி செட் எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிலேஷன் ஆர்னு ஒரு ரிலேஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு சொன்னோம்னாக்க ஏபியுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவோ அதில் இருக்கக்கூடிய செட்டுடைய சப்செட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் அந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னாக்க ஏகமா பி பிலாங்ஸ் டு ஒரு ஆர்டர்டு பேர் எடுத்துட்டேன்னாக்க அதில் அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கக்கூடிய அந்த செட்டுடைய சப்செட்டுக்கு என்ன சொல்லுவோம் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எலமெண்டோட சேர்ந்த செட்டுக்கு பேர் ரேஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்சு செட்டை என்ன சொல்லுவான் கோடொமைன்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ரிலேஷன்ஸில் நமக்கு பேசிக் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். பேசிக் ரிலேஷன்னாக்க ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது ஏ அப்படி ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னோம்னா அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் அப்படிங்கும்போது ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னோம்னா பிகமா ஏ அதுவும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொன்னோம்னா ஆர் வந்து என்னது சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ் என்பது ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர், பிகமா சி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் ஏகமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன சொல்லுவோம் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இந்த த்ரீ ரிலேஷனும் ஒரு ரிலேஷனில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஸ் இந்த டைப் பாருங்கள். இனிமேல் இதை வந்து ஒரு ரீகால் பண்ணிகிட்டே இருங்க அடிக்கடி. இப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்க இது சார்ந்த எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.